Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோல நம்ம Google Ads campaign settingல இருக்கிற audience segment பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ Google Adsல நீங்க ஒரு profitable campaign ரன் பண்ணனும் அப்படினா அப்ப சரியான ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ணா மட்டும் தான் அது பாசிபிள். அதை அச்சீவ் பண்ண தான் கூகுள் நம்மளுக்கு ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டார்கெட்டிங் டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை அக்யூரேட்டா டார்கெட் பண்ண முடியும். அவங்க யாரு, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அப்புறம் அவங்களுடைய ஹேபிட் என்ன, அப்புறம் ரீசெண்டா கூகுள் சர்ச் இன்ஜின்ல எந்த மாதிரியான சர்ச்சஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் ஈவன் உங்களோட பிசினஸ்ல ஏதாச்சும் ஒரு விதத்துல இன்டராக்ட் பண்ணிருக்கிற ஆடியன்ஸை கூட நீங்க டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டீடைல்டு டார்கெட்டிங்கை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கேம்பெயின்கான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். இதனால நல்ல ஒரு கன்வர்ஷன் உங்களுடைய பிசினஸ்க்கு கிடைக்கும். சரி வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் செக்மெண்ட் பத்தி பார்ப்போம். இங்க 6 செக்மெண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அஃபினிட்டி செக்மெண்ட். ஸோ கூகுள் ஆட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் அப்புறம் அவங்களுடைய சர்ச் ஹேபிட்டை பொறுத்து ஒவ்வொரு கேட்டகரியில அவங்கள டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அஃபினிட்டி செக்மெண்ட்ல இருக்கிற ஆடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு கேட்டகரியில கண்டினியூஸா கூகுள்ல தேடிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அஃபினிட்டி செக்மெண்ட்டுக்குள்ள வருவாங்க. லைக் கண்டினியூஸா கூகுள்ல பேங்கிங் இல்லைனா பியூட்டியை பத்தி தேடுறவங்க, இல்லைனா ஃபுட்டை பத்தி அதிகமாக தேடுறவங்க, இல்லைனா மூவிஸ், அப்புறம் பாலிடிக்ஸ், அப்புறம் டெக்னாலஜி ரிலேட்டட் சர்ச்சஸ் பண்றவங்க, இவங்க எல்லாரையும் ஒவ்வொரு கேட்டகரியில அஃபினிட்டி செக்மெண்ட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் இருக்கு, அதை நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்னா அப்ப அஃபினிட்டி செக்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ணீங்க அப்படின்னா அப்ப எக்ஸாக்டா உங்களுடைய பிசினஸ்க்கு தேவையான ஆடியன்ஸ் கிட்ட கூகுள் ஆட்ஸ் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அஃபினிட்டி செக்மெண்ட் அப்படின்னு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம் செக்மெண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை நீங்க கீவேர்ட் பேஸ்லயோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வர ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை நீங்க ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிபிசி வெப்சைட்டுக்கு வர ஆடியன்ஸ்க்கு மட்டும் உங்களுடைய ஆடை நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த டைப் ஆஃப் செக்மெண்ட்டை நீங்க சூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டு டெமோகிராபிக்ஸ். இந்த டீடைல்டு டெமோகிராபிக் செக்மெண்ட்ல இருக்கிற ஆடியன்ஸை எப்படி கூகுள் செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய லாங் டேர்ம் லைஃப் ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான். லைக் அவங்களுடைய பேரண்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் என்ன, எஜுகேஷன் என்ன, அப்புறம் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் என்ன, இது எல்லாமே கூகுளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிட் ஸ்கேல் கம்பெனியை நீங்க டார்கெட் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா அப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல கம்பெனி சைஸை வச்சு நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 500 to 1000 எம்ப்ளாய்ஸ் இருக்கிற கம்பெனி மொத்தம் நீங்க டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரியை மொத்தம் டார்கெட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா மெட்டீரியல் ஸ்டேட்டஸை வச்சு நீங்க கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்களை கூட நீங்க டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். அடுத்து லைஃப் ஈவென்ட் செக்மெண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அவங்களுடைய லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகிருப்பாங்க, இல்லைனா ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மைல் ஸ்டோனை வந்து அவங்களுடைய லைஃப்ல பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அப்கமிங் டேஸ்ல மேரேஜ் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான மைல் ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ணியும் உங்களுடைய ஆடை ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெட்டிங் பிளானிங் பண்ற கம்பெனியா இருக்கிற பட்சத்துல இந்த லைஃப் ஈவெண்ட் டார்கெட்டிங்கை யூஸ் பண்ணி கெட்டிங் மேரிட் சூன் அப்படின்ற கேட்டகரியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு லைஃப் ஈவெண்டோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இன் மார்க்கெட் செக்மெண்ட். ஸோ இந்த கேட்டகரி ஆடியன்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய ஆடை ரன் பண்ணும்போது அதிகபட்ச கன்வர்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே உங்களுடைய பிசினஸ்க்கு ரிலேட்டடான ஆடியன்ஸை மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க தர்ற சர்வீஸையோ இல்லைனா ப்ராடக்டையோ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஆக்டிவா அதை கூகுளில் சர்ச் பண்ணிட்டே இருக்கிறவங்க தான் இந்த இன் மார்க்கெட் செக்மெண்ட்டுக்குள்ள கூகுள் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது பெட்டரான ஒரு கன்வர்ஷனை உங்களுடைய பிசினஸ்க்கு கொடுக்கும். அடுத்து யுவர் டேட்டா செக்மெண்ட். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே ரீமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான செக்மெண்ட். லைக் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்த விசிட்டர்ஸை நீங்கள் ரீடார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்களுடைய பிசினஸோட எங்கேஜாக இருக்கிற உங்களுடைய கஸ்டமரை சிஆர்எம் டேட்டாவை பேஸ் பண்ணி ரீடார்கெட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா சிமிலர் ஆடியன்ஸை கூட நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். இங்க உங்க வெப்சைட்ல நீங்க தர சர்வீஸ்க்கு ரிலேட்டடான சர்வீஸை கூகுளில் தேடுறவங்க எல்லாமே இந்த சிமிலர் செக்மெண்ட்குள்ள வருவாங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கூட நீங்க ரீடார்கெட் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க கூகுளோட ரீமார்க்கெட்டிங் டேக்கை வந்து உங்களுடைய வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ் செக்மெண்டோட டைப்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இதை டீடைல்டா நம்மளுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்ல போயிட்டு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம லொகேஷன் டார்கெட்டிங்கை பத்தி பார்த்திருந்தோம். அடுத்து லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த லாங்குவேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் டெடிகேட்டடாக ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம கேம்பெயின் செட்டிங்கில் இருக்கிற ஆடியன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட்டில்
டிஃபால்ட்டா சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்ச்ல நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வேணுமோ அதை நீங்க இங்க கொடுத்தாவே ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பைக் அப்படின்னு தேடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன் மார்க்கெட் ஆடியன்ஸில் பைசைக்கிள் அண்ட் ஆக்சசரிஸ், அப்புறம் மோட்டார் சைக்கிள், அப்புறம் மோட்டார் சைக்கிள்ஸ் யூஸ்ட், அப்புறம் ஸ்கூட்டர்ஸ், அப்புறம் வீல்ஸ் அண்ட் டயர்ஸ், ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாவே இன் மார்க்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அஃபினிட்டிலையும் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த செக் மார்க்கை கொடுத்தாவே அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைப் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு செக்ரிகேட் பண்ணி நம்மளுடைய ஆடியன்ஸை வந்து கொடுப்பாங்க. லைக் டீடைல்டு டெமோகிராஃபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஸ்டேட்டஸில் சிங்கிள், இன்னர் ரிலேஷன்ஷிப், அப்புறம் மேரிட், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேரிட் ஆகிருக்கிற பர்சனை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஓனர்ஸ், அப்புறம் ரெண்டர், இந்த மாதிரி நீங்கள் ஆடியன்ஸை செக்ரிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கம்பெனியோட சைஸை வச்சு கூட நீங்கள் உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக உங்களுடைய ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு மொத்தம் என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து டார்கெட்டிங் செட்டிங் ஃபார் திஸ் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டார்கெட்டிங். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிற இந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் உங்களுடைய ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸுக்கு ரிலேட்டட் ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஈவன் உங்களுடைய பிட்டிங்கை கூகுளால் மாடிஃபை பண்ண முடியும். ஆனால் ஒரு பெட்டரான ரீச் உங்களுடைய கேம்பெயினுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அஃபினிட்டி ஆடியன்ஸில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஆடியன்ஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுட் அண்ட் டைனிங், அப்புறம் ஹோம் கார்டனிங், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ், ஸோ இந்த மாதிரி நான் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் யூரோ டேட்டா செக்மெண்ட்ல நம்ம சிமிலர் செக்மெண்ட்டை ஆட் பண்ண முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டா கூகுள் நம்மளுக்கு ஆடியன்ஸ் மேனேஜர்ல போயிட்டு கம்பைன்ட் ஆடியன்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆடியன்ஸ் மேனேஜரை பத்தி நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ ஒரு பேசிக் டார்கெட்டிங் செட்டப்க்கு இந்த ஆடியன்ஸ்ல கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாவே போதும், நம்மளுக்கு தேவையான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நம்மளுடைய கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு பிபிசி எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு போக போறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ல இருக்கிற டைப்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் இருக்கிற ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.